தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. ஒரு நீதியான நேர்மையான ஒரு நீதியாளர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே அவர் மூலியமாக நமக்கு வரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பைபிள் விளக்கம் தொடக்க நூல் 30ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 27 மற்றும் 30. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அதுவுமே மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். ஆமேன். பாருங்க, மாமனார் லாபானை நோக்கி யாக்கோப் என்ன சொல்கிறாரு, நான் உன்கிட்ட வர்றதுக்கும் முன்னாடி, அதாவது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே குறைவாக இருந்தது. நான் எப்பொழுது உம்மிடத்தில் வந்தேனோ அதுக்கப்புறமா தான் உங்களுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் பெருகிற்று அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரை பார்த்து சொல்கிறாரு. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், குடும்பத்துக்காக நான் எப்போ சம்பாத்தியம் பண்ணுவதுன்னு சொல்லிட்டு மாமனார்கிட்ட கேட்குறாரு. அப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆசீர்வாதம் லாபானுக்கு யாரால் கொடுக்குறாரு ஆண்டவர்? யாக்கோப்பு மூலியமாக தான் கொடுக்குறாரு. ஏன்னா யாக்கோப்பு நீதியாக, நேர்மையாக, தயவாக, அவருடைய தாய் மாமனாக இருந்தாலும் அவருக்கு அடிபணிந்து அவர் சொல்கிற வேலை எல்லாமே செய்கிறாரு. அப்போது இதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரை மேலும் மேலும் ஆசீர்வதித்து அவருடைய உடைமைகள் அனைத்தையுமே பன்மடங்காக உயர்த்தி வைக்கிறாரு. ஆண்டவர் தான் உயர்த்தி வைக்கிறாரு. அது மூலியமாக தான் லாபானுக்கு ஆசீர்வாதம் மிக பெருகிறது. அப்போது நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, நம்ம கூட எப்பொழுது ஒரு நீதிமான், ஒரு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களோ அவர்கள் மூலியமாக நமக்கு ஆசீர்வாதங்கள் சேருவது என்பது உறுதி. அவங்களால ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிறார் என்று வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் வசனங்களை எடுத்து படிக்கும் பொழுது மட்டுமே அதற்கு நம்முடைய கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த யாக்கோப்பு ரொம்ப அதாவது தன்னை தாழ்த்தி கொண்டு எல்லா வேலையுமே செய்கிறார். செய்தும் கூட அவர் அறியாமையினால் செய்வார் ஒரு தப்பு. அதுவும் யாரால்? தாய் ரபேக்காவால் செய்வார். அதனால் அவர் செய்த தவறுகள் அனைத்தையுமே மன்னித்தும் கூட அவர் என்ன செய்கிறாரு, இரட்டித்தனையாக ஆசீர்வாதங்களை கொடுத்து மிக பெருகி அவர் பெருங்கூட்டமாக இருக்கிறாரு. அப்போது நம்ம பைபிளில் படிக்கும் பொழுது இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து படிக்கும் பொழுது மட்டுமே நமக்கு விடை கிடைக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.